தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இத்திருப்பலிலே தகுந்த முறையில் பங்கெடுக்க நமது குற்றங்குறளை ஏற்று மன வருத்தப்பட்டவர்களாய் இறைவனது மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது மனமறைய நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்திற்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, கன்னிமரியாவின் அமல உற்பவத்தின் வழியாக உம் திருமகனுக்கு உகந்த இல்லடத்தை ஏற்பாடு செய்தீரே. உம் திருமகனுடைய இறப்பின் முன்விளைவாக மரியாவை மாசுகள் அனைத்திலும் இருந்து பாதுகாத்த நீர். அவரது பரிந்துரையால் நாங்களும் தூய்மையடைந்தும் இடம் வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய காலை திருப்பலியானது பீட்டர் சோபியா குடும்ப கருத்துப்படி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும், கடந்த வாரம் நடைபெற்ற தேர்வில் பேத்தி வருஷா அதிக மதிப்பெண்கள் பெற்றதற்கு நன்றியாகவும், தொடர்ந்து தூய ஆவியானவர் வழியாக வழிநடத்தப்பட வேண்டியும், அன்னம்மாள் குடும்ப கருத்துப்படி மரித்த மனுவேல், செபஸ்தியால், மரிய ஆரோக்கியம், ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், என்னே ஜோசப் கிரேசி குடும்ப கருத்துப்படி மரித்த திரேசா ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், ஆந்தலினா குடும்ப கருத்துப்படி மரித்த இமானுவேல் ஆண்டனி தோஸ் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும், ஜெயமேரி குடும்ப கருத்துப்படி மரித்த அந்தோணிசாமி, மரிய புஷ்பம் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், நிர்மலா மேரி குடும்ப கருத்துப்படி ஜெனவோ மைக்கேல் நல்ல பூரண உடல் சுகம் கிடைக்கப்பெற வேண்டியும், தீபக் பெலார்மின் மேரி சோஃபியா குடும்ப கருத்துப்படி தங்களது 11வது திருமண ஆண்டு நன்றியாகவும், தொடர்ந்து இறை அருளால் வழிநடத்தப்பட வேண்டியும், மரியாதையா அருள் சகோதரிகள் இல்ல கருத்துப்படி அமலோற்போ மாதாவுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து சபையையும் சலேசிய குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், மரியாதையா அருள் சகோதரிகள் இல்ல கருத்துப்படி அமலோற்போ அன்னைக்கு நன்றியாகவும், இல்லத்திலுள்ள குழந்தைகள் பொறுப்புடனும் கீழ்ப்படிதலோடு இறை ஞானத்தில் வாழ வளர இறையருள் வேண்டியும், மரியாதையா அருள் சகோதரிகள் இல்ல கருத்துப்படி அமலோற்போ மாதாவுக்கு நன்றியாகவும், உபகாரிகளையும் அவர்கள் குடும்பத்தையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், இயேசுதாஸ் ஈவலின் குடும்ப கருத்துப்படி மரித்த அருள் தந்தையர்கள் சிஎஸ் மதலைமுத்து, மரியாண்டனி, அருள் சகோதரர் அலெக்சாண்டர் மற்றும் மறை மாவட்டத்தில் உழைத்து மரித்த
ஆயர்கள், குருக்கள் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும், குழந்தராஜ் ஸ்டெல்லா குடும்ப கருத்துப்படி நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும் இறைவனுக்கு நன்றியாகவும் மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், ஜார்ஜினா போனிட்டா குடும்ப கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், சான்மின்பால் பியாண்டோ குடும்ப கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், பாத்திமா ராணி கேத்தரின் அந்தோனிராஜ் குடும்ப கருத்துப்படி மரித்த ஜெரோம் ரொசாரியோ ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், அருள்தாஸ் குடும்ப கருத்துப்படி குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் நினைத்த காரியம் அனுகூலமுடைய வேண்டியும் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும், அனுப்குமார் ஏந்தலின் குடும்ப கருத்துப்படி மரித்த ஆல்பர்ட் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், டேலிசா குடும்ப கருத்துப்படி பூரண உடல் சுகம் கிடைக்கப்பெற்றதற்கு இறைவனுக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. முதல் வாசகம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடக்க நூலிந்த வாசகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 9-15 மற்றும் 20. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்போது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்குமுள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள்.
மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேழ்த்துங்கள். பல்லவி. ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். இரண்டாம் வாசகம். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 3 முதல் 6, 11 மற்றும் 12. சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்காஸ் எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித லூக்காஸ் எழுதின செய்தி முதல் அதிகாரம் இறைவசனங்கள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப் என்னும் பெயருடைய ஒருவருக்கு மனோப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளேன். இதோ கருவுற்றொரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராக இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்று என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். அதனால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராக எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம்.
ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்ன மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்போது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஏதோ கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியார் கன்னிமரியாவோடு உடலெடுத்து மனிதனானார். வேறன் நமக்காக பொதுவிழாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்தடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாற்றுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் எழுப்புருவான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகிறார். இறைவாக்கினர் வாயிலாக பேசி வருவரை ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கு ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோர் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். காணிக்கை பாடல் அமர்வோம். பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. உருமாற்றி உனதாக்கும் தலைவான் என்று. தந்தேன் 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 என்னையே இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகியவனுக்கு ஏற்றதாகும்படி வென்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையினை திருநாளுக்காகவும் உமது கையிலிருந்த புகழை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்கிறைவா, கன்னிமரியாவின் அமல ஒப்பு பெருவிழாவில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் மீட்பின் பலிபொருளை மனமிறங்கி ஏற்றருளும். அன்னை கன்னிமரியாலை மாசுகள் அனைத்திலும் இருந்து அது அருளால் முன்னரே காப்பாற்றியது போல அவரது பரிந்துரையால் நாங்கள் குற்றம் அனைத்திலும் இருந்தும் விடுதலை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் புனிதமிக்க கன்னிமரியாவை பிறப்பு நிலை பாவத்தின் மாசுகள் அனைத்திலும் இருந்தும் காப்பாற்றினீர். உமது நிறை அருளால் அவரை அணி செய்து உம் திருமகனுக்கு ஏற்ற அன்னையாக அவரை முன்னரே ஏற்பாடு செய்தீர். அம்மகனுடைய மணமகளாகிய மாசு மறுவற்றை எழில் மிகுந்த திரு அவையின் பிறப்பை முன்னறிவித்தீர்.
ஏனெனில் புனிதமிக்க கன்னியே, எங்கள் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியானம் திருமகனை எங்களுக்கு தருபவராகவும் மற்ற எல்லாருக்கும் மேலாக அக்கன்னியே மக்களுக்காக பரிந்துரைப்பவராகவும் புனித வாழ்வின் முன்மாதிரியாகவும் விளங்கச் செய்தீர். ஆகவே வனகணிகளோடு நாங்கள் அனைவரும் சேர்ந்து முது மகிமையை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆப்பரித்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் முதமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தகப்பனே இறைவா, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய தூயாவையை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமாயுமை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இறைவிருந்தி அருந்திய வெம்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்க நன்றி குறித்தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்: கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கிற இந்த கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எனவே நெஞ்சாரும் மக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமாயுமை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிறோம் அது திரு அவையை நினைவு கூர்ந்திரலாம். சிறப்பாக எங்களுடைய பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸ், மறை மாவட்ட ஆய தாமஸ் அக்வேனாஸ், எல்லா திருநிலையினராகினரோடும் திரு அவை அன்பில் நிறைவடைய செய்திடலாம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்கள் மரித்தோரின் ஆன்மாக்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் உத்திரிகரசல் ஆன்மாக்களையும் இன்னும் குறிப்பாக எங்களது முன்னால் 1000 அம்புரோஸ் ஆண்டை அவர்களையும் நினைவு கூர்ந்திருளும். இறந்தோரின் ஆன்மாக்களுக்கு நித்திலை பார்தலையும் விண்ணுலக பேரின்ப மோட்ச வாக்கியத்தை நீர் நல்க வேண்டுமாய் எங்களது எளிய ஜெபங்களுக்கு கொடுக்கிறோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு திருமகுள் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாயிருந்த புனிதர்கள் அனைவரோடும் எங்களது பங்கின் பாதுகாவல புனித பிரான்சிஸ் அசிசியாரோடும் நாங்கள் நிலையான வாழ்விலை தோழமை கொண்டவர்களாய் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவர் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சிமயம் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆமென் ஆமென் ஆமென். இறை மகனேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தினை நாம் மனிதன் பக்தியோடு சேர்ந்து சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயது என போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றவர்களாக யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற வேறின்ப வாழ்வுக்காகவும் எம்மைப்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று நம்முடைய திரு தூதர்களுக்கெல்லாம் ஒழிந்தரே. எங்களுடைய பாவங்களை எல்லாம் பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி அதற்கு தேவையான அமைதியும் ஒற்றுமையும் நிறைவாக தந்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனரே, ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகிற அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறை மகன் இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை எல்லாம் போக்குபவர், இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பெறு பெற்றோர். தகுதியற்றவன் நலமடையும். கீர்த்தனம் பாடாத நாவும் இருந்தென்ன பயனோ நாதா. இறைவா உன் அன்பிற்கு சாட்சி சொல்லாத உதடுகள் எனக்கு நாதா. நான் வாழ்வதும் எதற்கோ தேவா. நன்னாளில் பாடி அறிவிக்கும் குயிலுடன் சேர்ந்து
காற்றில் நினைந்தும்மை துதிப்பே. நதியதன் அலைப்பாயும் சங்கீதமே கொண்டு காற்றில் நினைந்தும்மை துதிப்பே. திருநாம கீர்த்தனம் பாடாத நாவும் இருந்தென்ன பயனோ நாதா. இறைவா உன் அன்பிற்கு சாட்சி சொல்லாத உதடுகள் எனக்கே நாதா. நான் வாழ்வதும் எதற்கோ தேவா. நமது புதிய ஆலயத்தின் இறுதிக்கட்ட பணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் கிடைக்க பெற்று பணிகள் சிறப்பாக நிறைவேறிய நாம் அனைவருமாக நிதி ஜெபிப்போம். ஆண்டவரே, நீரே ஆலயம் கட்டித் தருவீர். இறைவா, புதிய ஆலயத்தில் நீர் குடிகொண்டு வல்லமையுள்ள பிரசனத்தால் எம்மை வழிநடத்தும். மகிமையும் மாட்சி மையம் மகத்தவும் ஆராதனை உமக்கு தந்திட எப்பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் அசசியாரை வணங்கி மகிழ்ந்திட நீரே ஆலயம் கட்டித் தருவீர். இறைவா, எங்களே ஆமையை புரிந்து கொள்கிறோம், எங்கள் அறியாமை ஏற்றுக்கொள்கிறோம், எங்கள் பலவீனத்தையும் உணர்கிறோம். எங்களது உழைப்பு, பண உதவி, பொருள் உதவி, அனைத்து முயற்சிகளையும் பொற்பாதம் அர்ப்பணிக்கிறோம். ஆவியின் தூண்டுதலை எங்களுக்கு தந்து ஒரு மனதோடு இணைந்து செயல்பட நல்ல எண்ணங்களை தாரும். நல் மனதோரை பலப்படுத்தும். தாராள உள்ளத்தோரை ஆசிர்வதியும். சமாதான தூதுவர் புனித சிசியாரை போல இறை சமாதானத்தை பெற்று பிறரோடு நல் உறவில் வாழ்ந்திட நீரே ஆலயம் கட்டித்தருவீர். இறைவா, ஆமேன். ஜெபிப்போமாக. இறைவா, புனித மரியாவின் உற்பவத்தில் அவரை மாசிலிருந்து தனிப்பட்ட முறையில் காப்பாற்றினீரே. நாங்கள் உட்கொண்ட திரு உணவு அப்பாவ காயங்களிலிருந்து எங்களுக்கு நலமளிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பு பிள்ளைகளாக எந்நாளும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏத்தி பாடுதே, ஆண்டவரே நெஞ்சம் பாடுதே. என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். அந்த மீட்பரிலே மகிழ்ந்து பாடுதே, பாடுதே, போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏத்தி பாடுதே, ஆண்டவரே நெஞ்சம் பாடுதே. உலகமொதுக்கிய என்னை உறவாய் கொண்டார். விலை மதிப்பில்லா பேறுகள் எனக்களித்தார். உலகம் ஒதுக்கிய என்னை உறவாய் கொண்டார். விலை மதிப்பில்லா பேறுகள் எனக்களித்தார். தலைமுறையெல்லாம் என்னை வாழ்த்திடுமே. தலைமுறையெல்லாம் என்னை வாழ்த்திடுமே. தலைவனவர் திருநாமம் புனிதமாமே. தலைவனவர் திருநாமம் புனிதமாமே. போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏத்தி பாடுதே, ஆண்டவரே நெஞ்சம் பாடுதே. என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். அந்த மீட்பரிலே மகிழ்ந்து பாடுதே, பாடுதே, போற்றி
போற்றி போற்றி பாடுவேன், புகழ்ந்து ஏத்தி பாடுவேன், ஆண்டவரை நெஞ்சம் பாடுவேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். எங்களுக்காக பரிந்து வீசும் தூய ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் அசிசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அற்புதரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். அன்னை தெரசம்மாவே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். தேவ சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல சீஷ்டவர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.